சரி. அப்ப கவனிங்க. நம்மட ஃபைனல் எக்ஸாமுக்குரிய ஃப்ரீ செமினார் வந்து நாம செஞ்சிட்டு இருக்கேன். அப்ப அதுல எம்சிக்கு 50க்குமான விளக்கம் பூரணமா முடிஞ்சுதுல. நான் நினைக்கிறேன் ஒரு 50 எம்சிக்கும் ஒரு 14 மணித்தியாலம் போயிருக்கும். அப்ப இது சம்பந்தமான வீடியோ அவ்வளவுமே நம்மட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். சரி. அப்ப 50 எம்சிக்குமான ஓரளவு பூரணமான தெளிவான விளக்கம். என்ன இது ஒரு 20 நாள் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு முழுமையாவோட நின்றுட்டு தியரியை கழிச்சு ஃபுல் தியரியை சொல்லி தந்து போறதுன்றது சாத்தியப்படாது. என்ன அப்ப அதுக்காண்டி நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு பூரணமான ஒரு விளக்கம் சொன்னா போதுமோ அந்த அளவுக்கு அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி ஒரு நார்மல் ஸ்பீடுல கொண்டுட்டு போயிருக்கும். அப்ப பார்த்தாக்கள் இருப்பீங்க, பார்க்காதாக்கள் இருப்பீங்க, அதை பார்த்துக்க. சரி. நம்மட யூடியூப் சேனல்ல கிடைக்குது. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்குரிய ஒரு மாடல் பேப்பர் ஒன்று செட் பண்ணி அது நீங்க எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. அப்ப செய்யறதுக்குரிய டைமும் தந்தோம். சரி. இப்ப இதுல நாம பார்ட் 2க்குரிய விளக்கம் பார்க்கறீங்க. ஏன்னா அதுல முதலாவது ஆள் வந்துட்டு ஸ்ட்ரக்சர். நேரத்துல இருந்த ஒரு பிரச்சனையால நம்மளால இப்ப ஸ்ட்ரக்சருக்குரிய விளக்கத்தை பார்த்துக்கலாம் போகுது. என்னன்னா எஸ்ஏ கொஞ்சம் முக்கியமா எல்லாரும் கேட்டதால எஸ்ஏ கொஞ்சம் கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பேப்பர்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எஸ்ஏ வந்துருக்கு என்ன, அது ஒரு 15 எஸ்ஏ கிட்ட கிடக்கு, ஒரு 15-16 கிட்ட கிடக்கு. அதுல இருந்து மிகவும் சாத்தியமான ஒரு 6 எஸ்ஏ செலக்ட் பண்ணி நம்மட ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரீ செமினார் பேப்பர்ல நாம போட்டுருந்தோம். அப்ப நீங்க அதையும் செஞ்சு வந்துருக்கீங்க. இப்ப நாம மெயினா இந்த இது வந்துட்டு உங்களுக்கு கிளாஸா கிடைக்காது, வீடியோவா தான் கிடைக்கும். அப்ப மெயினா நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஏ 6க்குமான விளக்கம். அப்ப அதை நீங்க இப்ப எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்ச நாள் இருக்கிற டைம்ல நீங்க இதை விளங்கி எடுத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இதை ஞாபகப்படுத்தி எடுத்துக்கு. சரியா? சரி. அப்ப தேவையான ஆட்கள் பிரயோசனமா பயன்படுத்திக்கங்க. அப்ப இதுக்குரிய விளக்கங்கள்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னாமல் ஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க, டெலிகிராம்லயும் குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த ஸ்கீம் படி நீங்க திருத்திருப்பீங்க, எழுதிருப்பீங்க. எழுதின அந்த விடைய ஸ்கீம் படி திருத்தி பார்த்துக்கோங்க. சரியா? அப்ப ஸ்ட்ரக்சர்ல கூடுதலா விளக்கம் சொல்றதுக்கு இல்லைன்னு, நீ ஸ்ட்ரக்சர்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நீ பிராக்டிஸ் பண்ண. அப்ப நீ பிராக்டிஸ் பண்ணி அதை விளங்கி எடுத்து எப்படி நீ எழுதணும்ன்றது அந்த ஸ்கில்ல நீ வளர்த்தாதான் ஸ்ட்ரக்சர் செய்யலாம். சரி. ஆகவே நாம இதுல ஸ்ட்ரக்சர் சம்பந்தமாக பார்க்க மாட்டோம். சரி. என்னன்னா அதுக்குரிய ஸ்கீம் போட்டாச்சு. அப்ப நீங்க ஸ்கீமை வச்சு விளங்கி எடுக்கலாம். ஸ்கீம்ல அந்த விட கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஒரு விட எழுதிருக்கீங்கன்னா ஒப்பிட்டு பாருங்க. ஸ்கீம்ல ஒரு 4 விஷயங்களுக்குள்ள எந்த 2 முக்கியமா கொடுக்காங்க. இப்ப நீங்களும் ஒரு 4 கேட்டிருக்காங்கன்னா நீங்க ஒரு 4 எழுதிட்டீங்க. அவன் அதுல ஒரு முக்கியமா 2 விஷயத்தை தான் அப்படியா கொடுத்துருக்கான். அப்ப ஏன் அதை கொடுத்துருக்கான் அப்படியான விஷயங்களை பாருங்க. ஒரு 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 3 சாங்கு, 3 உதாரணம் தாங்க, 3 பேரை சொல்லுங்க, 3 கணங்களை தாங்க இப்படின்னு சொல்லக்கூட நீங்க 3 வரை எழுதுறது. 4ஆவதா ஒரு விட எழுதி அது பிழைக்குமாக இருந்தா மைனஸ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நிறைய தரம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை இப்ப நம்ம கூடுதலா கழிச்சு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரியாமக்கா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர் நீங்க கவனமா செய்ய வேண்டிய ஒன்று. ஒரு மணித்தியாலம் தான் அதுக்குரிய நேரம். என்ன 4 ஸ்ட்ரக்சருக்கு 1 மணித்தியாலம் தான் நேரம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லயும் ஏபிசின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்லயும் சராசரியா ஒரு 5 கேள்வியாவது இருக்கு. அப்ப குறைஞ்சது ஒரு 15 கேள்விக்கு நீ 15 நிமிஷத்துக்கு விட எழுதணும். சரி. அதுக்காண்டி எழுதுறேன்னா பெரிய கட்டுரையா பந்தியா எழுதுற மாதிரியான பேப்பரா இருக்காது. மேக்சிமம் 1 வேர்ட் ஆன்சர் அல்லது ஒரு வசனத்தில் ஆன்சர் எதுண்டாலும் ஒரு 4-3 பாயிண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். அப்ப ஸ்ட்ரக்சர்ல மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது நீங்க என்ன கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும். சரி. அப்ப நம்ம அப்லோட் பண்ணிருக்கிற ஸ்ட்ரக்சருக்குரிய ஸ்கீமையும் நீங்க எழுதிருக்கிற விடையை ஒப்பிட்டு பாருங்க, திருத்தி பாருங்க, மார்க்ஸை போட்டு பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்ன ஃபில் அவுட் இருக்கீங்கன்றத ஸ்கீம்ல பார்த்துட்டு அதே மாதிரி அதை உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா
ரிசோர்ஸ்லயோ அல்லது உங்களோட நோட்ஸ்லயோ பார்த்துக்க. சரி, அப்ப இதுல நம்ம கூடுதலாக நேரத்தை செலவழிக்க அப்படின்னா ஒன்று, இப்ப நான் என்ன செய்ய போறேன், அதுல இருக்கிற அவ்வளவு செக்ஷனை விளங்கப்படுத்தலுமா, கிட்டத்தட்ட 15 60 செக்ஷன் வரும். 60 கேள்வி இல்லைன்னா 60 கேள்வியும் விளங்கப்படுத்தலாம் இருக்கிற ஒரு ஷோர்ட் பீரியட்ல. எக்ஸாமுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 8 9 நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, அப்ப அவ்வளவு ஷோர்ட் பீரியட்டுக்குள்ள அதை விளங்கப்படுத்த முடிய மாட்டேன் நான் சொல்றேன். அப்ப இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் ஒரு எத்தனை மணி, 12:30 கிட்டே ஆகுது. சரியா, அப்ப இனி ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லா முடிக்கணும். அப்ப இப்படி இருக்கக்குள்ள அதையும் செய்ய போனோம்னா ஏற்கனவே டைம் இல்லாத பிரச்சனை. அப்ப இது வந்து கிளம்பும். அப்ப ஸ்ட்ரக்சரை நீங்க ஸ்கீமை வச்சு பாத்துக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, அப்ப நாம இந்தியோட இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குரிய முழுமையான விளக்கத்தை முடிக்க போறோம். SARக்குமான விளக்கத்தை பார்க்க போறோம். நீங்க கட்டாயம் இந்த 15 கேள்விகளுக்குமாக ரெடி ஆயிக்கங்க. அதுல நம்ம ஒரு 6 சாத்தியமான கேள்விகளை பார்க்க போறோம். சரி, அப்ப இதுல நான் என்ன செய்ய போறேன்னா இந்த 6 கேள்விகளையும் கிளியரா ஃபுல்லா பூரணமா விளங்கப்படுத்த போறோம். அவ்வளவுதான். சரி, அப்ப இதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை படிச்சாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை நீங்க படிச்சுட்டு வந்து நீங்க இதை பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்ப ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கவனம். ஸ்ட்ரக்சருக்கு அந்த டைம் போறது தெரியாம போயிட்டு. அப்ப நீ தெரியாம விட எழுத போனா ரெண்டு பிரச்சனை வரும். ஒன்று டைம் வேஸ்ட் ஆகும், இன்னொன்று மார்க்ஸ் வராது. அக்யூரேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அக்யூரேட்டான ஆன்சர் எழுது. அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அந்த ஸ்கில் எடுத்து. இப்ப எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சது எல்லாம் எழுதலாம் அந்த டைமுக்கு. ஆனா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது எல்லாம் எழுதுற இடம் இல்லை. அதுக்கு தேவை சரியான விட. சரி, அப்ப இது ஒரு பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல வளராது இந்த ஸ்கில். அப்ப நீங்க செஞ்சு 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 பிலோட்டு ஸ்கீம் பார்த்து பார்த்து திருத்தி தான் எடுக்குது. சரி, அப்ப நீங்க ஏற்கனவே நிறைய பேப்பர் செஞ்சிருப்பீங்க. அதுலயும் இதையும் ஒரு பேப்பரா சேர்த்துக்கோங்க. சரி, அப்ப நாம எஸ்ஏக்குரிய விளக்கத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா மகால், கவனமா இருக்கீங்க. அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. பல் உப அலகுகளை கொண்ட நொதியங்களின் ஒழுங்காக்கம். சரியா மகா, அப்ப இந்த முதலாவது எஸ்ஏ அல்லது பாட்டுல 5வது கேள்வி. பல் உப அலகு கொண்ட நொதியம். சரியா, பல்லுப அலகு கொண்ட நொதியங்கள் ஒழுங்காக்கம் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்து கேட்டீங்க. சரி, முதலாவது 5வது எஸ்சி அல்லது முதலாவது எஸ்சி, 5வது கேள்வி அல்லது முதலாவது எஸ்சி. இது வந்து வழக்கமா 2000 நம்பர். சரி, 2018ஆம் ஆண்டு அந்த கேள்வியில் என்ன ஞானம் இல்லைன்னா முதலுறு மென்சவை பத்தியும் நரம்பு கணத்தாக்கத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டான். இப்ப இது 5வது அலகுக்குரிய செக்ஷன். சரி, இப்ப இது 5வது அலகுக்குரிய செக்ஷன். ஆரம்பத்துல இது ஓல் சிலபஸ்ல இந்த நரம்பு கணத்தாக்கம் சொல்றது 7வது பார்க்க சொல்றது தனி ஒரு அழகா இருந்தது. சரி, அப்ப 2 யூனிட்டை சேர்த்து 5வது செய்ய கேட்டான் 2024ஆம் ஆண்டு. அதே மாதிரி நினைஞ்சிருக்காங்கன்னா செகண்ட் யூனிட்ல இருந்து ஒரு கேள்வியும் மொலிக்யூலர்ல இருந்து ஒரு கேள்வி போட்டிருக்கான். 2024ஆம் ஆண்டு செகண்ட் யூனிட்ல இருந்து ஒரு கேள்வியும் மொலிக்யூலர்ல இருந்து ஒரு கேள்வியும் போட்டிருக்கான் 2018க்கு பிறகு. அப்ப இப்படித்தானா இனி எல்லா வருஷமும் வருமானு கேட்டா அது ஷோர் பண்ணல. என்ன இப்படி ஒன்று நடந்து விட்டு வழக்கமான நார்மல் ஃபார்மெட்ல வந்து இப்ப 24 வருது. அப்ப ஒருவேளை வார முறை அப்படி வாரதாக இருந்தா மெயினா நொதியத்துல கேள்வி வாரத்துக்கான வாய்ப்பு கூட. சரியா, மெயினா நொதியத்துல கேள்வி வாரத்துக்கான வாய்ப்பு வந்து கூட. அப்படி அந்த நொதியத்துல
இயல்பை கேட்டுட்டு அல்லது நொதியத்திர தாக்க பொறிமுறையை கேட்டுட்டு அல்லது பல்லுபாலகு நொதியங்களின் ஒழுங்காக்கத்துல எதுனான ஒன்றை கேட்டுட்டு அவன் பி பாட்டாக என்ன செய்யலாம் சொன்னா மொலிக்கூலர்ல இருக்கிற நொதியம் சார்ந்த ஒரு செக்ஷனை போடலாம். என்ன செக்ஷன் போடலாம் அப்படின்னா என்ன செக்ஷனை போடலாம்? டிஎன்ஏனுடைய தட்பகற்பு, பின்புறம் அடிவடைதல் அல்லது திரும்ப செய்தல் எல்லாம் உண்டுதானே. அதுல ஒரு கேள்வியை போட்டு அதுல என்னென்ன நொதியங்கள் பங்கெடுக்கும், அந்த நொதியங்கள் என்னென்ன செய்யும்ன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, அப்ப இத கொஞ்சம் ரெடியாகுள்ள பார்த்து இது சேர்த்தாப்புல ரெடி ஆகிக்கங்க. ஆனா நம்ம இந்த கேள்வியில வந்து நாம அப்படி கேட்கலன்னு. சரியா? சரி, நம்ம இடத்துல பல்லு பலகை கொண்ட நொதியத்தை பத்தி மட்டும்தானே ஹைக்கிரியம். அப்ப அது ஓகே. அப்ப இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, கவனத்தில் கொள்ளவும். கவனத்தில் கொள்ளாட்டி பரவாயில்ல, கொள்றாக்களுக்கு பயனறியும் என்ன. அப்ப பல்லு பலகை கொண்ட நொதியம் சொன்னா இப்ப உனக்கு விளங்கிடணும் முதலாவது என்ன கேள்வி கேட்டீங்க. அப்ப இவன் கேட்டிருக்கிற கேள்வி வந்துட்டு அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம். அலோஸ்டரிக் ரெகுலேஷன்ல கேட்டிருக்கான். சரியா மகால்? அப்ப மிச்சம் ஆழமா விளங்கப்படுத்தலாட்டியும் ஓரளவுக்கு இதுல இதுல இந்த தியரியினுடைய ஆழத்தை நீங்க விளங்குற அளவுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. சரியா? அப்ப அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் சொல்றது நான் ஏன் படிக்கணும்? ஒரு சிலபஸ்ல இல்ல அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம், இன்னும் சிலபஸ்ல சேர்த்திருக்கேன். அப்ப ஏன் நான் இது படிக்கணும்? முதலாவது கேள்வி. சரியா? ஏன் நான் அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் படிக்கணும்? நான் ஏன் படிக்கணும்னா நான் நொதியத்தை படிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு உயிரியல் ஊக்கின்னு படிச்சிருக்கேன். நான் நொதியத்தை என்ன படிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு உயிரியல் ஊக்கின்னு படிச்சிருக்கேன். அதாவது ஒரு தாக்கத்தை நடக்கிற வீதத்தை அது ஊக்குவிக்கும். இதுதான் நான் படிச்சிருக்கேன். ஆனா சில நொதியங்கள் நல்லானே அமைதியும், எல்லா நொதியமா இல்லை. ஆனா சில நொதியங்கள் சில வேளைகள்ல ஒரு தாக்கத்தை நித்தாட்டக்கூடிய, நிரோதிக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய இயல்புகளை வச்சிருப்பாக. சரியா? அப்ப அது எப்படி சாத்தியம்? இதான் பாடுத்துகள். அப்ப இது எப்படி சாத்தியம்? அது விலங்குன்னு தான் உனக்கு அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் தெரியும். அப்ப இந்த இயல்பு எப்படி மீறுது, ஊக்கின்ற இயல்புல இருந்து எப்படி அது ஒரு மாற்றத்தை காட்டுது. இப்ப இந்த நான் செல்ல போற விஷயங்களை மக்கள் நல்லா மண்டைக்கு போட்டுக்கோங்க. எம்சிக்குள்ள இது வந்துகிட்டே இருக்கும். சரியா? இது வந்துகிட்டே இருக்கும். இந்த இந்த இதை பார்த்து முடிய நீ அந்த தீரியத்துக்கு படி சட்டப்படிகள் ஏதாவது. சரி, இப்ப பாருங்க, இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் செய்யற நொதியங்கள் எல்லாம் செய்யாது. எல்லா நொதியங்களும் அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் செய்ய மாட்டேன்னு கேட்டா இல்ல, சிலதுதான் செய்யும். சிலவை மாத்திரம் தான் அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் செய்யும். அந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் செய்யற நொதியம் உப அலகுகளை கொண்டிருப்பார். என்னதை கொண்டிருப்பாராம்? உப அலகுகள். இப்ப உதாரணமா ஒன்றும் இல்லை, நான் சும்மா உனக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். ரைபோசோம் படிச்சிருப்பீங்க. ரைபோசோம்ல பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு பாட்டு இருக்குங்களா, மொழிக்கூறலையும் படிச்சிருப்பீங்க, முன்னுக்கும் படிச்சிருப்பீங்க. ரெண்டாவது இப்படி ரெண்டு பாட்டு இருக்குங்களா, இவரு ரைபோசமா இல்ல, இவரு ரைபோசமா இல்ல, இவர் மாவு பலகு, இவர் நுண்ணு பலகு. இவரு தான் ரைபோசம். ரைட்டா? அப்ப ஒரு முழுமையான ரைபோசோம் செல்றது இவரா இவரா இல்ல, ரெண்டும் சேர்ந்தா தான் ரைபோசோம். அதே விஷயத்தை பிடிச்சிக்க. சரி, சிக்கலான ஒரு விஷயம் ஒன்று இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காகும் நாம செல்ற வேலையில பிடிச்சீங்கன்னா நைசியா இருக்கு. அப்ப உபாலைகளால் ஆனது சொன்னா
இது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உபகலைகளை கொண்டு, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உபகலைகளை கொண்டு. இப்ப நான் உரைபோசம் எடுத்த மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கலாம், இல்லாட்டி அதை விடையும் கூட இருக்கலாம். சம்டைம் ரெண்டுக்கு ரெண்டு இருக்கலாம், ரெண்டுக்கு மேல இருக்கலாம். அப்ப இந்த உபகலைகள் ரெண்டோ மூணோ நாலோ சேர்ந்தாத்தான் அவர் ஒரு நொதி. இந்த ரெண்டோ மூணோ நாலோ அவர் அவ்வளவு சேர்ந்துதான் ஒரு நொதி. அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் செய்யும் நொதி. சரியா? இப்ப நான் விளங்கப்படுத்துறதுக்காக, உனக்கு விளங்க வைக்கிறதுக்காக, ஈஸிக்காக நான் இதுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்க போறேன், அவ்வளோ. இப்ப நான் கீழே போறது ஷேப் உண்மையான ஷேப் இல்லை. ஒன்னு இந்த விஷயத்தை, இந்த பாயிண்ட்ஸை நான் ஒரு வடிவமாக்குறேன். மறக்காம இருக்கிறது பாடமாக்குறல, பயாலஜியை பாடமாக்குறல, பாடமாக்கி மாட்டிக்காங்க. சரி, இப்ப நான் இந்த உபாலைகளை எனக்கு விளங்குறதுக்காக நான் இப்படி ஒரு ஷேப்பை கொடுக்க போறேன். எனக்கு லேசா கீறக்கூடிய, எனக்கு லேசா வரக்கூடிய முப்பரிமாண உருவம் உண்டு நான் எடுக்கன், சதுரமுகி ஒன்று எடுக்கன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அதுல வடிவம் இல்லை மக்கால், இது நான் விளங்குறதுக்காக எடுக்கேன். சரி, அப்படி ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலான நான் மினிமத்தை எடுப்போமே, கொள்ளையாக்கிட்டு மெனக்கிடாம ரெண்டு. நிஜம் சிம்பிளா சொல்றேன், இத பாடமாக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவு. சரியா? சரி, அப்ப அந்த ரைபோசோம் மாதிரி பெரிய உபலகு சிறிய உபலகு இருந்த மாதிரி இது ஒரு உபலகு, இது ஒரு உபலகு. இங்க சிறிய பெரிய அந்த கதையில இல்லை. அலோஸ்டடி ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கோம், கொட்டாய் விடப்படாது. சரி, அப்ப ஞாபகம். அப்ப இந்த உபாலகுகள் ரெண்டும் எப்படி இயங்கும் கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணுமா, இவரிலையும் உயிர்ப்பு தானம் இருக்கும், இவரிலையும் உயிர்ப்பு தானம் இருக்கும், அதுல எந்த வேறுபாடும் இல்லை. இது ஒரு நொதியம் போல. இவரிலையும் ஆக்டிவ் சைட், உயிர்ப்பு தானம் இருக்கும். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும், உயிர்ப்பு தானம் இருக்கும். ஆனா இதுல ஒரு உபாலகரு ஏவை வேலையை செய்வாரு. சரி சரி, ஒரு உபாலகரு உயிர்ப்பானால் அறிப்பாரு, ஒரு உபாலகரு உயிர் பற்றவர் அறிப்பாரு. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா மண்டைக்கு எது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செல் இருந்தா அழகா கிளியரா. இப்ப இது கொஞ்சம் அலோஸ்டரிக் ஒழுங்காகாதுன்ற மாதிரி தானே. அப்ப இந்த உயிர்ப்பு தானத்தை தாண்டி இவர்ல ஸ்பெஷலா உண்டு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த இவரும் இணை இறந்த இடம். எவரு? இவரும் இணை இறந்த இடம். அதாவது இந்த பரப்பு மகா. சரியா? அதாவது இந்த பரப்பு உள்ளுக்கு தானே இருக்கு. அப்ப என்னை காட்டுற கஷ்டம் வருகிறேன். அப்ப நான் இதை வெளியால் எடுக்கட்டா, உங்களுக்கு விளங்குற மாதிரி. நம்ம ஒரு படத்தை உருவாக்கி வச்சுக்கிறதா. இவருக்கு அவரு படம் தரணும், ரிசோர்ஸ்லாம் படம் தரணும் இருந்தா சிக்கல். எப்ப இது பிள்ளையாகும்னா, நீ இதை கொண்டு கீறி வச்சா என்னதான் பிள்ளையாகும். இதை நீ கொண்டு கீறி வச்சா என்னதான் பிரச்சனை. விலங்கு நீ என்ன செஞ்சு விலங்கு. சரி, அப்ப நான் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இணையிற ஒரு இடத்துல எடுத்து. சரியா? அப்ப நான் இந்த அடிக்க எடுத்து இவ ரெண்டு ஒரு இணையிற இடத்த ரெண்டு ஒரு அப்புற இடத்துல ஆட்டு. இந்த ரெண்டு ஒரு இந்த அப்புற இடத்துல ஆட்டு. அதால பிரச்சனை இருக்கா? இல்ல. இதை சொல்றது மகால் என்னண்டலும் அலோஸ்டெரிக் தானம் அல்லது ஒழுங்காக்கும் தானம். நாம அலோஸ்டெரிக் தானம் அல்லது ஒழுங்காக்கும் தானம். அப்ப உயிர்ப்பு தானம் இருக்க போது ரெண்டு லை, அலோஸ்டெரிக் தானம் இருக்க போது ரெண்டு பேரும் இணையிற இடத்துல. நமக்கு லேசிக்கா நம்ம இப்படி ஒரு ஷேப்பை கொடுத்து. சரி, இப்பதான் மெயின் அழைக்கிறது வரப்போம். கவனிங்களா? உயிர்ப்பு தானம்
கீழ்ப்படையோட தான் இணையும். விருப்புதானம் விருப்புதானம் கீழ்ப்படையோட தான் இணையும். இதை மறந்துடாது, இதை மறந்துடாது. உங்க பேரை மறந்தாலும் இதை மறந்துடாது. அல்லது போட்டா வேற மாதிரி விளங்கிக்கிங்க வர. சரியா? விருப்புதானம் கீழ்ப்படையோட தான் இணையும். இதை மறந்துடாது. அப்ப இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்கும் தானம் என்னத்துக்குடா இருக்கின்னு கேட்டாயிண்டா, அது இதுக்கு தான் இருக்கு. எதுக்கு இருக்கு? இதுல சம்டைம் இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இணையலாம். அதை சொல்லுவோம் ஏவி. இதுல சம்டைம் இந்த தாக்கத்தை நிரோதிக்கக்கூடிய ஒரு ஆள் இணையலாம். நித்தாற்றால் அவரை சொல்லுவோம் நிரோதி. சரி, அப்ப அவரு இந்த தாக்கத்தை நித்தாற்றாளாக இருக்கலாம், அவர் இந்த தாக்கத்தை தூண்டாளாக இருக்கலாம். ஏவி இணையுமாக இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, உயிர்ப்பான உப அலகு பகுதி வேலை செய்யும். அது இவர்கிட்ட செல்லும், நான் வேலை செஞ்சுக்கிறேன், நீங்க என்ன தாட்டுங்க, நான் வேலை செஞ்சுக்கிறேன், நீங்க என்ன தாட்டுங்க. அப்ப உயிர்ப்பற்ற பகுதியும் நிச்சய மாட்டாரு மதிப்பேன். அப்ப உயிர்ப்பான பகுதியோட கீழ்ப்படனே தாக்கம் ஊக்குவிக்கப்படும். இது ஒரு சாதாரணமான நொதியம் போலயே நடந்து முடியும். ஏவி இணைஞ்சா. இப்பதான் நாம சம்பவத்துக்கு வரப்படும். என்ன சம்பவம்? ஒரு நிரோதி ஒன்று இணையமாக இருந்தா, ஒரு நிரோதி ஒன்று இணையமாக இருந்தா அது உயிர்ப்பற்ற பகுதி கிட்ட செல்லும். இந்த தாக்கத்தை நடக்க கூடாது. அது உயிர்ப்பான பகுதி கிட்ட செல்லும், நான் வேலை செய்தேன், நீங்க சும்மாறீங்க. அப்ப என்ன வேலைடா இது செய்யும் பார்த்தா அது ஒன்று தாக்கத்தை நடக்கூட. இவ்வளவுதான் அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம். சரி, அப்ப இது அலோஸ்டரிக் ஒழுங்காக்கத்துல முதலாவது வகை ஏவல் மற்றும் நிரோதம். ஏவல் மற்றும் நிரோதம் புரியப்பட்டுட்டா? பாத்தீங்க அவ்வளவுதான். ஏவல் மற்றும் நிரோதம். இதுல இங்க பாருங்க, இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்கம் எப்படியானது இருந்துச்சுன்னா, இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்கும் தானத்தில் ஒழுங்காக்கும் மூலக்கூறு, அது ஏவியா இருக்கலாம், நிரோதியா இருக்கலாம். இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறு இணையும், வேலையை முடிக்கும், கலண்டு வைத்திரும். அப்ப இவரு நீங்க படிச்சிருவீங்க நிரோதிகள். அதுல என்ன டைப்? மீளுமா மீளாதா? மீளும். அதே மாதிரி பாருங்க, அந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறு உயிர்ப்பு தானத்தில் இணையுதா? இல்லதானே? அப்ப உயிர்ப்பு தானம் அல்லாத ஒரு இடத்துல இணைஞ்சிச்சுன்னா அது போட்டியா, போட்டி இல்லையா? அப்ப இவரு மீளும் என்ன போட்டியற்ற நிரோதி மாதிரி வேலை செய்வாரு. சரியா? அவர் இல்ல, அவரு மாதிரியானவரா இணைஞ்சிட்டு கலந்து வைத்துருவாரு. அப்ப உறுதியான பங்கீட்டு பிணைப்பு இருக்குமா? இல்ல, உடையஞ்சு போகணும். இவரு ஒழுங்காக்கும் தானத்துல இணைகிறாரா, உயிர்ப்பு தானத்துல இணைகிறாரா? உயிர்ப்பு தானத்துல இணைகிறாரா, ஒழுங்காக்கும் தானத்துல இணைகிறாரா? அப்ப இவரு உயிர்ப்பு தானம் அல்லாத ஒழுங்காக்கும் தானத்துல இணைகிறாரு. ஆனா உயிர்ப்பு தானம் இல்லதானே? இல்லதானே? போட்டி இல்லை. அப்படியான ஒரு நிரோதி மாதிரி இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்குறதுல இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் வேலை செய்வாங்கதான். அப்ப இவ்வளவு தான் மக்கால் ஏவல் மற்றும் நிரோதம். அலோஸ்டரிக் ஒழுங்காக்கத்துல மொத்தம் 3 விஷயம், அதுல 1 சொல்லியாச்சு. சரியா? சரி, அப்ப மற்றது சொல்லிடுவோமே. இந்த இதை நல்லா ஞாபகம், ஏவிகள் யாராவும் இருக்கலாம், நிரோதிகள் யாராவும் இருக்கலாம். சரியா? ஏவிகள் யாராவும் இருக்கலாம், நிரோதிகள் யாராவும் இருக்கலாம்.
ரெண்டாவது ஒத்துழைப்பு தன்மை. ரெண்டாவது விஷயம் என்ன சாமனம்? ஒத்துழைப்பு தன்மை. சரியா? சரி, ஒத்துழைப்பு தன்மை ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இங்க பாரு, படத்துக்கு எழுதுறனே. சரி, அப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு. ஒத்துழைப்பு தன்மை என்று சொல்றது என்னண்டா, நான் ஒரு 4 உபஅலகு இருக்கிற ஆள் எடுக்க, 2 இருக்கலாம், 2க்கு மேல எத்தனை இருக்கலாம்னு என்ன சொல்லு, 4 உபஅலகு இருக்கிற ஆள் எடுக்க. அப்ப 4 உபஅலகு இருக்கிற ஆள் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும், நாட்பகுதியான கட்டமைப்பை கொண்டவர் யாரு? HB, ஹீமோகுளோபின். இவர் ஒரு நொதியமா? இல்ல, இவர் ஒரு நொதியம் இல்ல. சரி, கவனம். ஆனா ஏன் நான் இங்க எடுக்கணும்னா, இவர் இந்த கட்டமைப்பு வச்சு ஒத்துழைப்பு தன்மையை விளங்கப்படுத்தலாம் லேசா. சரியா? சரி, அப்ப இங்க பாருங்க, இந்த HBல ஒவ்வொரு உபாலகளையும் ஒரு ஒரு ஓட்டு இணையலாம். எனவே இது HbO8 கடத்தப்படும், ஆக்சிஜன் ஹீமோகுளோபினாக கடத்தப்படும். அப்ப ஒரு உபாலகுல 2 2 2 2, அப்ப மொத்தம் 8. சரியா? இதுல என்ன சொல்றா சொன்னா, ஒரு உபாலகுல ஒரு ஓட்டு இணைகிறது, ஒரு உபாலகுல ஒரு ஓட்டு இணைகிறது, ஏனைய உபாலகுகளில் ஓட்டு இணைவதை தூண்டும். ஏனைய உபாலகுகள்ல ஓட்டு இணைகிறத தூண்டும். அப்ப இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சப்போர்ட், ஒத்துழைப்பு தன்மை. ஏவல் தான் இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஏவல். ஒன்றில் இணைகிறதால இன்னொன்றில் இணைகிறது ஒன்று. சரியா? அடுத்து 3வது பின்னூட்டல் நிரோதம். சரியா மக்கள்? அப்ப அது ஒன்றுமில்லை, அது சின்ன விஷயம் தான். அப்ப நான் இந்த துண்டு அழிக்க எழுதுறதுக்கு டைம் தாரணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். சரி, அப்ப பாருங்க, இதுல இந்த பின்னூட்டல் நிரோதம் இருக்கலாம் 3வது. ஒத்துழைப்பு தன்மை என்று சொல்றது ஒரு ஸ்பெஷலான ஏவல். அதே மாதிரி இதுல பேர்ல இருக்கு, நான் இங்க பின்னூட்டல் நிரோதம். அப்ப நிரோதிக்கப்படுறாரு ஒவ்வொரு சொல்லாத இங்க பாருங்க, பின்னூட்டல் இருக்குதானே. பின்னூட்டல் சொன்னா ஏயும் பியும் சேர்ந்து சி வருதுங்களம், ஏயும் பியும் சேர்ந்து சி வருதுங்களம். இந்த சி இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் விளைவுலா, இந்த விளைவால இந்த தாக்கத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துச்சுண்டா அதை சொல்லுவோம் பின்னூட்டல். அது தாக்கத்தை அதிகரிக்கலாம், நேர்பின்னூட்டல். அது தாக்கத்தை நித்தாட்டலாம், குறைக்கலாம், எதிர்பின்னூட்டல். ஏதோ பின்னூட்டல். அப்ப பின்னூட்டல் நிரோதம் பாருங்க, ஏயும் பியும் சேர்ந்து சி வந்து அந்த விளைவு ஓடி போய் இந்த தாக்கத்தில் என்ன ஒரு பிரச்சனையை படுத்தி இந்த தாக்கத்தை நித்தாட்டும். அப்படியான நிரோதங்களை செல்றது பின்னூட்டல் நிரோதம். ஆகவே ஒரு தாக்கத்தில் வந்த விளைபொருள் நிரோதியாக செயற்பட்டு உயிர்பற்ற பகுதியை வேலை செய்ய வைக்கும், தாக்கத்தை நடக்க கூடாது. விளங்கிட்டா? சரியா மக்கா? அப்ப எவ்வளவுதான் அலோஸ்டரிக் ஒழுங்காக்க சம்பந்தமான விஷயம். இதுல நீ மண்டைக்க நல்லா போடணும், எம்சிக்கு சரி எடுக்கணும்டா, உயிர்ப்புத்தானத்துடன் கீழ்ப்படைதான் இணையும். ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் ஒழுங்காக்கும் தானத்துல தான் இணையும். இவரு அங்க இணைவார்னு சொன்னாலும் பில, அவரு இங்க இணைவார்னு சொன்னாலும் பில. சரியா? கவனம். அடுத்தது, இவங்க இணைகிறது இப்படி இருக்கும், தற்காலிகமா இணைஞ்சிட்டு உயிர்ப்புத்தானம் அல்லாத ஒரு இடத்துல இணைஞ்சிட்டு வைக்கிறார். இவர மாதிரி மீளுவாரு, அதே நேரம் போட்டியும் இல்லாது. ஏன்னா அவர் உயிர்ப்புத்தானத்தை டார்கெட் பண்ண மாட்டார்.
சரியாக்கா? அப்ப இப்படியான ஒரு கேள்வி வரலாம். ஏவல் மற்றும் நிரோதம், ஒத்துழைப்பு தன்மை, பின்னூட்டல் நிரோதத்தை கேட்கலாம். பின்னூட்டல் நிரோதமே நடக்கிற கூடுதலாக ஏயும் பியும் வேஸ்ட் ஆகுது. நிறைய இப்ப இன்னைக்கு 10 ஏடிபி தான் வேணும், 20 ஏடிபின்னு உற்பத்தி செய்யறாங்கன்னா அந்த ஏடிபி ஓடி வந்து நிரோதிக்கும் இந்த தாக்குதல். அப்ப அது இப்ப நிரோதியாக செயல்படும். அப்ப பின்னூட்டல் நிரோதத்துல நிரோதிக்க ஒரு உதாரணம் கேட்டா ஏடிபி. அதே மாதிரி ஏவல் மற்றும் நிரோதத்துல ஏவலுக்கு ஏவக்கூடிய ஒரு ஆள் ஏவிக்கு உதாரணம் கேட்டா ஏடிபி ஒருவர். ஏடிபி என்ன வரணும்னா ஒரு ரசாக்கத்தை அவரே தூண்டுவார். சரி, அப்ப இப்படி இதுக்கு உதாரணங்களோட தெரிஞ்சிருக்கணும். இந்த நான் சொன்ன இந்த வேயில இதை விளங்கினீங்களா? இது ஒரு சின்ன விஷயம், அலோஸ்டரிக் ஒழுங்காக ஒன்றுமில்ல, ஒரு குப்பை விஷயம். சரியா? அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த சின்ன விஷயத்தை சின்ன மாதிரி விளங்கி எடுத்துக்க. இல்ல அடி பாடமாக்குவீங்க, பாடமாக்கினீங்கன்னா மறக்கும். இப்ப இத விளங்கிட்டு இதை பார்த்துட்டு இதுக்கு பிறகு நீ ரிசோர்ஸை வாசி, அழகா கிளியர் ஆகணும். இது அஞ்சலி தான். நிறைய பேர் இதுல குழப்பத்திலே இருந்துருவீங்க. இதோட இது கிளியர் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் டைம் குயிக்கா நோட் பண்ணிடு. அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சுமாக்கா. சரி, அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். நோட் பண்ணிருப்பீங்க. சரியா? சரி, அப்ப அழிக்கணும். விளங்கிட்டீங்கன்னு சொன்னா வராது. நீங்க வாசிக்கப்பட்டு வசனங்களை போட்டு நிரப்புறே தானே. பாடம் வாங்கினீங்களா தான் சிக்கலாம் போகும். விளங்கிட்டும் வராத எழுதுறப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணு. பாடம் ஆக்குறா எழுதி 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 அத பேப்பர்ல பேனையை வச்சா ஓடணும் கை. சர 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 யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்ப அது வந்து நாலேஜால வருமானு கேட்டா நாலேஜ் பிளஸ் ஸ்கில்லால வரும். ஸ்கில்ல வளர்த்துக்கங்க. எழுதுறது வந்து ஒரு ஸ்கில். எழுதுறது சொல்றது ஒரு ஸ்கில். சரியா? அப்ப அது சும்மா வராது. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். 6வது கேள்வி அல்லது 2வது எஸ்ஏ. சரியா? சரி, அப்ப இதுல கேட்டியான் தாவரங்கள் என்ன கேள்வி? அது இரசாயன தூண்டல்களுக்கு தாவரங்கள் காட்டும் தூண்டற்பேர். இரசாயன தூண்டல்களுக்கு தாவரங்கள் காட்டுற தூண்டற்பேர் என்ன கேட்டியா? சரியா மகா? அப்ப இரசாயன தூண்டல்களுக்கு தாவரங்கள் என்ன தூண்டற்பேர் காட்டும் அப்படின்னா இது நம்மட தாவர வளர்ச்சி பதார்த்தங்களை சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா? ஏன் நான் இந்த கேள்வியை போட்டேன், அவ்வளவு கேள்விகளே நான் இதை போட்டேன்னா வழக்கமா 4வது அலகுல இருந்து 6வது, அதாவது 2வது ஏசி அல்லது 6வது கேள்வியா ஒரு ஏசியை போடுறான். அது எப்படி போடுறான்னு சொன்னா சின்ன பாட்டு தான் போடுறான். இப்ப நீங்க 2021ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அடிப்படையில எது கட்டிப்போம், அடிப்படையில மிஸ்டேக் வரக்கூடிய செக்ஷனே இல்ல, பாயிண்ட்ஸே இல்ல, ஆனா கட்டிக்கும். அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு தகைப்புக்கு தாவரங்கள் காட்டுற துலங்கள் என்ன கட்டிக்கும். அப்ப அது ஒரு சின்ன ஒரு பாட்டு, அதை கட்டிக்கும். அப்ப இதுல என்ன விளங்குச்சுன்னா அவன் தாவரங்கள்ல ஒரு குறுகிய பாட்டுக்குள்ள கேள்வி எடுக்கான். அப்ப அந்த வகையில இந்த முறை தாவர வளர்ச்சி சீராக்கிகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவரோட வாழ்க்கை வட்டத்திலேயே ஓரளவு வாய்ப்பு இருக்கு. சரியா? வாழ்க்கை வட்டத்தை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, என்னன்னா இது வாரத்துக்கான சான்ஸ் கொஞ்சம் கூட மாதிரி தோன்றதால். சரியா? சரி, அப்ப தாவர வளர்ச்சி சீராக்கியல் வந்தா மகால் உங்களுக்கு கடும் லக் கொண்டு. என்ன லக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ்ல நிக்கிற அட்டவணையை தாண்டி ஒரு ஸ்கீம் கொடுக்கணும். அதுலயே ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டி அவர் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு? அப்ப தாவர வளர்ச்சி சீராக்கிகளை பத்தி கேட்டா முதலாவது நீங்க அவர டெபினிஷன் எழுதுங்க. இதை நாம ஹோமோன்களோட ஒப்பிடுவோம். ஆனா இது ஹோமோன்கள் இல்லை. விலங்குகள்ல நம்மள இருக்கிற மாதிரி ஹோமோன்கள் தான் இது.
ஆனா அதை நாம ஹோமோன்கள் செல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோமோன்கள் ஒரு இடத்து உற்பத்தி ஆகி இன்னொரு இடத்துக்கு குருதியினூடாக கொண்டு செல்லப்படும். அந்த இன்னொரு இடத்துல அது வேலை செய்யும். அங்க ஒரு செயற்பாட்டை கூட்டும் இல்லை அடிக்குறைக்கும். அப்படியான சமிஞ்சை மூலக்கூறுகளை தான் நாங்க ஹோமோன் சொல்லுவோம். தாவர வளர்ச்சி பதார்த்தங்களை பாத்தீங்கன்னா ஒரு இடத்து உற்பத்தி செய்யப்படுதா, ஓம். அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுதா, ஓம். அங்க போய் ஒரு விஷயத்தை கூட்டி குறைக்குதா, ஓம். ஆனா எல்லா டைமும் இது சாத்தியமானு கேட்டா இல்லை. ஏன்னு சொன்னா சில தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் அங்கே உற்பத்தியாகி அங்கேயே நெஞ்சிருக்கு. அப்ப இவரை நாம இப்ப ஹோமோன் செல்ல. ஆகவேதான் நாம அவரை தாவர வளர்ச்சி சீராக்கிகள் அல்லது தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் நினைப்போம். சரியா மகால்? அப்ப டெபினிஷன் எழுத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன தாவர வளர்ச்சி பதார்த்தம் இருக்கின்றது என்னன்னா ஆக்சின் ரிங். இதெல்லாம் அந்த ஓடர் படிதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பல்லே சரிக்குமா? ஜீவரலின் ரிங், சைட்டோகைனின் ரிங், அப்சிசிக் ஆசிட் ரிங் ஏபிஏ என்று சொல்லுவோம், எத்திலின் ரிங். சரியா? இவ 5 வரும் தான் அந்த தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் நமக்கு சிலபஸுக்குள்ளே இருக்கிறார். இதுல இயல்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட இவரில் ஒரு 8, இவரில் ஒரு 5, இவரில் ஒரு 6, இவரில் ஒரு 4, இவரில் ஒரு 5, அவரில் ஒரு 6 ஒரு 30 இயல்புகளுக்கு வந்துடும் அண்ணலம். இந்த 30 இயல்புகளை ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் வேணும். எஸ்ஐக்கு வந்து என்ன இங்க வரா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா எம்சிக்கு செய்யறதுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்க தேவை ரைட்டா? ஆனா எம்சிக்கு செய்யறதுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சரி, இதுல சிம்பிளா சொல்லித்தாரம் படிச்சுக்கோங்க. சரி, இது பாருங்க. பழம், வேர், வித்து, தனியா ஒரு அளபாபம் இல்லை. சரி, பழம், வித்து, வேர், இல்லை. இத கிளியரா ஞாபகம் வச்சுக்க விஷயம். சரியா? பழத்துக்கு இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி அமைச்சுக்கோங்க. பழத்துக்கு அஜித், வேருக்கு அசித். கிளை மாறு சொல்லுவாங்க. அடுத்து இங்க தான் வித்து. வித்துக்கு ஜேசா. சிம்பிள். பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 9 பேர் தொழில் வந்து சரி 9 இயல்புகள் தொழில்கள் வந்துட்டு சின்ன ஒரு விஷயம். அதுக்கு மேல பாங்கலைங்க வந்து. சரி, இப்ப பாருங்க. ஏன்னு சொன்னா ஆக்சின், ஜேன்னு சொன்னா ஜிபரலின், இடிஹெச் எத்திலின். ஆக்சின், சைட்டோகைனின், எத்திலின், ஜிபரலின், சைட்டோகைனின், ஆக்சின். சரியா? இங்க பாருங்க. ஆக்சினரு பழத்திட சரி விருத்தியோட சம்பந்தப்பட்டால் பல விருத்தியோட சீராக்குவாரு. பல விருத்தி. ஜிபலினரு பழத்திட வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டால், எத்திலினரு பழம் பழுக்கிறதோட சம்பந்தப்பட்டால் விஷயம் விஷயம் முடிஞ்சு. சரி, ஆக்சினரு இடமாறி பிறந்த வேரோட சம்பந்தப்பட்டால் சிம்பிள். சைட்டோகைனினரு வேர்கள்ல கள பிரிவை சீராக்குவாரு. எத்திலினரு இவரு இடமாறி பிறந்த வேர், இவரு வேர்மயிர்.
வேறு மயிறு செல்ற உருவாக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. வித்து வித்தை பொறுத்த வரைக்கும் அப்சிசிக்கர் மட்டும்தான் வித்து முளைத்தலை நிரோதிப்பார். இவங்க ரெண்டு பேரும் முளைத்தலை தூண்டுவார். இன்னொரு இவ ரெண்டு பேரும் வித்து முளைத்தலை தூண்டுவாக. அவரு வித்து முளைத்தலை நிரோதிப்பார். சரியா? இன்னொரு விஷயம் பாருங்க, 9 இயல்பு வந்து அஜித் அஜித் ஜெயசி என்ன ஜெயசா என்ன அமைச்சிங்களும். சரி, இலையை பொறுத்த வரைக்கும் என்றால் இந்த 5 பேர் 7 விடும். என்ன பாருங்க, ஆக்சின், ஜிவரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். சரியா? இதுல ஜிவரலினருக்கும் இலைக்கும் சம்பந்தம் இல்லை, அழிச்சிடுங்க. ஜிவரலினருக்கும் எத்திலினருக்கும் சாரி இலைக்கும் சம்பந்தம் இல்லை, அப்ப அவர் அழிச்சிடுங்க. சரியா? அழிச்சுட்டா சிம்பிளானே அமைச்சிக்கணும். இவரும் இவரும் இலைவெட்டு. இவரும் இவரும் இலை மூப்படைதல். சரியா? இலைவெட்டு இலைவெட்டு இலை மூப்படைதல் இலை மூப்படைதல். சின்ன விஷயம் இங்க பாருங்க, இவர் இலைவெட்ட தாமதிப்பார், இவர் இலைவெட்ட ஊக்குவிப்பார். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரவரு தாமதிப்பார், ரெண்டாவது வரவரு ஊக்குவிப்பார். 2 3 4 5 சரம் இதை நீ இப்படி எழுதி 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 பிராக்டிஸ் பண்ணிட்டே இல்லைன்னா வர நித்திரகன்ல ஓதி எடுத்து போட்டு கேட்டாலும் சொல்லுவேன். கடைசி வரை இது மறக்க போற விஷயம் இல்லை. ஆனா சும்மா எடுத்து பாடமாக்கி வச்சீங்கன்னா கஷ்டம். இது வேற வழியில் இது பாடமாக வேணும். ஆனா சும்மா நோம்பல் எடுத்து வச்சு இது பாடமாக்கி வச்சீங்கன்னா இது மறக்கும் குழப்பும். இப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க. 5 ஓடர் அழுதுற ஜிவரலின் அப்படிச்சாலும் ஜூட்டு மேல இங்க லைம்பட்டு நடுவில் இருக்கிற 2 பேரும் படையுது. முதலாவது ஆள் தாமதிப்பாரு, கடைசாவது ஆள் ஊக்குவிப்பாரு. முதலாவது ஆள் தாமதிப்பாரு, கடைசாவது ஆள் ஊக்குவிப்பாரு. விஷயம் முடிச்சு. எண்ணி பாரு, 9 4 13 இயல்பு அதுலயே வந்து ஈஸியா இருக்குமா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லி தந்திருக்கு. அப்ப இது எழுதுறதுக்கு அதுக்குரிய வேலை எப்படி எழுதணும்? விருத்தினா பழங்களின் விருத்தியை தூண்டும், பழங்களின் வளர்ச்சியை சீராக்கும். அதை எழுத தெரியும் என்ன. சரியா? சரி, பாருங்க பாருங்க. சரியா? அப்ப இவ்வளவும் கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க. எம்சிக்யூல கேள்வி வந்தா இந்த 14 பேரும் 13 பேரும் மேக்சிமம் ஹெல்ப் பண்ணுவான். சரி, அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஸ்பெஷலான விஷயம் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸ்பெஷலான விஷயங்கள் அது உதாரணமா ஒக்சினை பொறுத்த வரைக்கும் இவர்ல மட்டும்தான் திருப்பம் இருக்கு, ஒளி திருப்பம் ஈர்ப்பு திருப்பம். இவர்ல மட்டும்தான் கலன்மாறிலே தொழிற்பாட்டை தூண்டுறவில் இருக்கு. சரியா? இவருதான் குறைந்த செறிவுல கலநீட்சிய தூண்டால் அறிவார். சரி, அதே மாதிரி ஜிபரலின் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவருதான் மகரந்த குழாயிர வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டால் மகரந்த மணி மகரந்த
மனித விருத்தியோட சம்பந்தப்பட்டால், இலிங்கத்தை தீர்மானிக்கிறதோட சம்பந்தப்பட்டால் விளங்கா. அப்ப ஜிபரலினருக்கு இவ்வளவு வேலை இருக்கு தனி. சைட்டோகைனின் எடுத்துக்கங்க, இவரு கலனிச்சியை தூண்டுவாரு. இல்லைங்க, இவர் கலனிச்சியை தூண்டுவாரு. இவரு இவர் உச்சி ஆட்சியை தூண்டுவார். உச்சினது இவர் உச்சி ஆட்சியை மாற்றி அமைப்பார். விளங்க. அப்ப இவருக்கும் அவருக்கு எதிரான ஒரு தொழில் வருதுல. பாருங்க, இவர் வித்து முளைத்தலை நிரோதிப்பாரு, இவர் என்று ஊக்குவிப்பார். இவரு தாமதிப்பாரு, இவர் ஊக்குவிப்பாரு. இந்த எதிரான தொழில் வருதுல, இதுகளை கூட எல்லாம் கேட்போம். அடுத்த இங்க பாருங்க, ஒற்றுமதிக்கலாம். பழத்தோட சம்பந்தப்பட்டால், வேரோட சம்பந்தப்பட்டால், வித்தோட சம்பந்தப்பட்டால், இலையோட சம்பந்தப்பட்டால், எப்படியான கேட்போம். சரியா? அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனம். இப்ப அப்சிசிக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உலர் சகிப்புத்தன்மை, வளர்ச்சியை நிரோதிக்கிறது. அடுத்தது முக்கியமான விஷயம், வெப்பமான காலங்கள்ல இலைவாய மூடுது. அப்ப அவர்ல எக்ஸ்ட்ராவான விஷயங்கள், வளர்ச்சியை நிரோதிக்கிறது, உலர் சகிப்புத்தன்மை, இலைவாய மூடுறது. சரி, அதே மாதிரி எத்திலின் பாத்தீங்கன்னு சொன்னா, அன்னாசி குடும்ப தாவரங்கள்ல பூத்தலை தூண்டுவார். என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்ல மும்மை தூண்ட பேரை காட்டுவார். சரி, அப்ப இப்படி சொல்லி இவர் இந்த ஸ்பெஷலான இயல்புகளோட இப்படியான இயல்புகளையும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா எல்லா இயல்பும் வந்துடும். பாருங்க, அப்ப இவர்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரி, இதுல 2 3 விஷயங்கள் விஷயம் இருக்கேன். அப்ப 11, இதுல ஒரு 9 நிலவுல அதுல எந்த 20 இயல்புகளும். அப்ப அவர ஸ்பெஷலான இயல்புகள், இவர ஸ்பெஷலான இயல்புகள், இவருக்கும் அவருக்கும் எதிரான இயல்புகள், இப்படி சொல்லி தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும், அவ்வளவு விஷயத்தையும் இருக்கலாம். அப்ப இந்த வே எப்படிச்சுக்கோங்க. இப்ப நான் இவரது ஸ்கீம் சொல்லலை, இவரது நான் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி இதை கொண்டு எழுதலாம்ன்றதானே சொல்லிட்டு. அப்ப இதை ஞாபகம், இதை பிடிங்க. எம்சிக்கு சிவராஜன் இருக்கலாம், கொண்டு மிச்சம் இல்லாம. சரி, அப்ப இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிட்டு நோட் பண்றாங்க ஒரு 2 நிமிஷம். சரியா? அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. தசைப்பாத்தின் கட்டமைப்பும் தசை சுருக்க பொறிமுறையும். சரியா? அப்ப இந்த முறை 7வது, அதாவது சரி 5வது யூனிட்ல ஆதாரம் அசைவு செக்ஷன்ல எஸ்ஏ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆதாரம் அசைவு செக்ஷன்ல எஸ்ஏ போடுறேன்னு கூடுதலா இதுலதான் போடுவோம். என்னதுல? தசை பாத்திர கட்டமைப்பு, தசை சுருக்க பொறிமுறை, இதெல்லாம் போடுறது வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 3 தலைப்புகள் நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிடிஎஃப்ல கிடக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அப்ப 3வது கேள்வியை பாரு. தசைப்பாத்தின் கட்டமைப்பும் தசை சுருக்க பொறிமுறையும். சரி, தசைப்பாத்தினுடைய கட்டமைப்பும்
தசைப்பாத்தினுடைய கட்டமைப்பும் தசை சுருக்க பொறிமுறையும். கேட்டியா? சரி. அப்ப உங்களுக்கு தெரியும் தசையை பார்த்தீங்கன்னு சொன்னா வன்கூட்டு தசைன்னு நம்ம இந்த படிக்கிறது. வன்கூட்டு தசையில தசை பார்த்து கட்டமைப்பு. அப்ப இந்த வன்கூட்டு தசைகள் வன்கூடோட அதாவது எண்போட தொடுப்பிலையங்களால அடர் தொடுப்பிலையம் அல்லது நார் தொடுப்பிலையங்களால என்பும் சதையும் இணைகிற இடம் இதை நாம சொல்லுவோம் சிரைகள். இந்த சிரைகள்ல லிகமெண்ட்ஸ்ல சாரி டெண்டன்ஸ்ல இணைஞ்சிருப்ப. சரி, அப்ப சதைகளை என்போட இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவார். அவர் தான் இந்த தொடுப்பிலையம். நம்ம ஏற்கனவே படிச்சோம் தொடுக்கிறதெல்லாம் வர்றது. சரி, அப்ப இணைஞ்சிருப்பாரு. இதுல தசைகள் கட்டுகளாக இருக்கும். இந்த தசை கட்டுகளுக்குள்ள தசை சிறிய சிறிய சிறுநார்களாக இருப்பாக நம்மளோட தசைக்கலங்கள். அப்ப தசைக்கலங்கள் தான் தசை சிறுநார்கள் சொல்லுவோம். அது எப்படி வரும்ன்றதுனா தெரியும். அப்ப அந்த தசை களத்தினுடைய அல்லது வன்கூட்டு தசையினுடைய தொழிற்பாட்டழகு அல்லது கட்டமைப்பழகு யாருன்னு கேட்டா அவர் தான் தசைப்பாத்து. சரியா? அப்ப அந்த தசை பார்த்துட்டு செல்றவர் எப்படி இருப்பாருன்னா இது சின்ன கேள்வி. சரி, அதுல அலட்டுறது ஒன்றும் இல்லை. அடுத்த விஷயம் தான் கொஞ்சம் நீங்க ஆழமா விளங்க வேண்டி. அப்ப தசை பார்த்துட்டு செல்றவர் எப்படி இருப்பாருன்னா இப்படி ஒரு தசை சிறுநார்ல அல்லது ஒரு தசை களத்துல இப்படி கோடுகள் சொல்லுவோம் ஜெட் லைன். சரி, விதிகாக்களை சொல்றது ஜெட் லைன் இப்படி நிறைய இருக்கு. அதாவது இப்படி ஒவ்வொன்றும் செட் கோடு. தசை பார்த்துட்டு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அடுத்தடுத்த செட் கோடுகளுக்கு இடைப்பட்ட வரம்பு. இவருக்கும் இவருக்கும் இடையில இல்லை, இவக ரெண்டு இருக்கு இடையில, இவக ரெண்டு இருக்கு இடையில, இவக ரெண்டு இருக்கு இடையில. ரைட்டா? அப்ப மனிதன் வன்கூட்டு தசையில கட்டாயம் ரெண்டு புரதங்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்டினும் மயோசினும். இந்த எக்டினை பாத்தீங்கன்னு சொன்னா இவரு மெல்லிய இலையாக காணப்படுவாரு. சரியா? அப்ப அவரு ஜெட் கோடுகளோட இணைஞ்சிருப்பாரு. ஜெட் கோடுகளோட ரஃபா தான் சொல்றேன், மிச்சம் ஆழமா சொல்லல. ஏற்கனவே நீங்க நல்ல ஆழமா படிச்சிருப்பீங்கன்றதால். சரியா? அப்ப இவரு மெல்லிய இலைகளாக இருப்பாக எக்டின் இலைகள், மெல்லிய இலைகளாக இருப்பாக எக்டின் இலைகள். சரி, அப்ப இந்த சோப்பு கலர்ல இருக்கிற எக்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இலைகளுக்கு நடுவுல தடித்த இலை கட்டுகளாக மயோசின் இலைகள் இருப்பார். மயோசின் இலைகள் இருப்பார். அப்ப இதான் ஒரு தசை பாத்திர பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதுல உங்களுக்கு சில பிரதேசங்கள் தெரியணும். என்ன பிரதேசம் தான் கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த நான் அடிச்சிருக்கிற புள்ளிக்கோடுகள் ரெண்டுக்கும் நடுவுல, சரியா, நான் அடிச்சிருக்கிற புள்ளிக்கோடுகள் ரெண்டு, இந்த புள்ளிக்கோடுகள் ரெண்டுக்கு நடுவுல நெருக்கி அடிச்சிருக்கிற இந்த புள்ளிக்கோடுகள் ரெண்டுக்கு நடுவுல நெருக்கி என்ன இருக்கு? தடித்த இலை மட்டும் இருக்கு. சரியா? இந்த புள்ளிக்கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில என்ன இருக்கு? இதுக்கு இடையில என்ன இருக்கு? தடித்த இலையும் இருக்கு, மெல்லிய இலையும் இருக்கு. இந்த கேப்புகள் என்ன இருக்கு? இதுக்குள்ள மெல்லிய இலைகள் மட்டும் இருக்கு. அப்ப இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
மெல்லிய இலைகள் மட்டும், மெல்லிய இலை தடித்த இலை ரெண்டும், தடித்த இலை மட்டும், மெல்லிய இலை தடித்த இலை ரெண்டும், மெல்லிய இலை மட்டும், இப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கே நிறைய சாயல் தெரியுதுல. அப்ப இவரை நீங்க ஒரு தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவரோட ஷேப் வந்து எப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னா, இவரோட ஷேப் வந்து எப்படி தெரியும்னா இங்க பாருங்க, இப்படி மெல்லிய இலைகள் மட்டும் இருக்கிற ஒரு பிரதேசம் கொஞ்சம் லைட்டான கலரா தெரியும். தடித்த இலைகள் மெல்லிய இலைகள் ரெண்டும் இருக்கிற பிரதேசம் நல்ல டார்க்கா தெரியும். தடித்த இலை மட்டும் இருக்கிறது அதை விட கொஞ்சம் டார்க்காகவும், மெல்லிய இலைகள் மட்டும் இருக்கிற பிரதேசத்தை விட கொஞ்சம் இளம் நிறமாகவும், சரியா சரி, மெல்லிய இலைகள் மட்டும் இருக்கிறதை விட டார்க்காகவும், ரெண்டு இருக்கிறதை விட கொஞ்சம் இளம் நிறமாகவும் தெரியும். அப்ப இதுல நிறைய வளையங்கள் தெரியும். தடித்த இருளானது, அடுத்தது பிரகாசமானது, இப்படி வளையங்கள் தெரியும். சரியா? அப்ப இதுல நான் சிம்பிள் ஆச்சுட்டேன் பாருங்க. இந்த அடிக்கலாம் இதை நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஏண்டு போடுறேன், நீளம் சும்மா சும்மா போடுறேன், ஏண்டு போடுறேன். சரியா? இதை நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஐந்து எடுக்க, நான் எடுக்க சும்மா கதைக்கிறதுக்கு லேஸ் அடிக்கின்றது. எந்த நேரம் மெல்லிய இலை தடித்த இலை இந்த சில இலை. அப்ப இந்த கேப்ப நான் எடுக்க ஒரு எஜ்ஜில் எடுக்க. சரியா? இதுக்கு நடுவால போறது எம் லைன் எடுக்க. இது உங்களுக்கு இருக்கா? எம் லைன் சிலபஸ்ல இருக்கு, ஜெட் லைனும் சிலபஸ்ல இருக்கு. இப்ப நம்ம எடுத்த மத்த எழுத்துக்கள் ஒன்றும் இல்ல, நான் சும்மா எழுத்து எடுத்திருக்கேன், எழுத்து சும்மா எடுத்திருக்கேன் இதை விளங்கப்படுத்துறது. சரி, இப்ப இதுல பார்த்தா சொன்னாமல் நான் இந்த இவரை ஜூம் பண்றேன் பாரு, இவரை ஜூம் பண்ண பாரு. சரியா? இந்த மயோசி நிலையையும் இந்த எக்டி நிலையையும் நான் என்ன பண்றேன், அதுவும் பண்ண பாரு. உங்களுக்கு தெரியும் எக்டி நிலையை பத்தி படிச்சிருக்கீங்க. எக்டி நிலை என்று சொல்றது ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்ட இரண்டு இலைகள் தான். கோடு இருக்குன்னு எடுக்கலாம். சரி, இந்த இலைகள்ல என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா எக்டின் மூலக்கூறுகள் இருக்கு. அப்ப நான் அந்த ஒவ்வொன்றும் எக்டின் மூலக்கூறு, நான் அங்கே ஒவ்வொன்றும் எக்டின் மூலக்கூறு ஒன்றில் ஒன்று சுத்தி இருக்கும். அதே மாதிரி இந்த மயோசின் தலையை பாத்தீங்கன்னா, சாரி மயோசின் இலையை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இப்படி இருப்பாரு மகன். சரியா? இந்த துண்டை மட்டும் தான் எடுத்திருக்கோம், இந்த துண்டை மட்டும் தான் எடுத்திருக்கோம், எப்படி இருப்பாரு. சரி, இதுல இந்த ஒரு மயோசின் கீரை பாருங்க, இவர் வால், இவர் தலை, இவரதுக்கு ஒரு சொப்பி மயம் இருக்கின்றீங்களா? சரியா? அதே மாதிரி நான் இந்த ஒரு எக்டி நக்கீரன் பாருங்களா, ஒரு எக்டி அடுத்தைக்கு ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று. சரியா? அப்ப இந்த இருக்கிறது எக்டின் இலைகள், இந்த இருக்கிறது எக்டின் மூலக்கூறு ஒரு எக்டின், இந்த இருக்கிறது மயோசின் இலைகள் கட்டு, இந்த இருக்கிறது மயோசின் இலை, ஒரு தலையும் ஒரு வாழும் இருக்கிறான். சரியா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் இவர்ல பெரிதாக்கப்பட்ட படம். சரியா? அப்ப நீ இந்த இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி இவர் நீ அப்படியே வன்கூட்டு தசையில இருந்து வந்து தசைனாருக்கு வந்து தசைனார் அடுத்தடுத்த செட்கோடுகளுக்கு இடையில இருக்கிற மெல்லிய இலைகளும் தடுத்த இலைகளும் கொண்ட கட்டமைப்பு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தா என்று சொன்னா தசை பார்த்த ஸ்ட்ரக்சர் முடிச்சு. சரி, இதுல கொள்ளையாக இருக்கிறது ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம அடுத்த கேள்வி கத்துக்கல, தசைப்பாத்தின் கட்டமைப்பும் தொழிற்பாடும். என்ன சொன்னா கட்டமைப்பு அழகு வருதான், தொழிற்பாட்டு அழகு வருதான். அப்ப தொழிற்பாடை பத்தி படிக்க போறோம், அதுக்கு உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கட்டாயம் தேவை, இந்த ஸ்ட்ரக்சரும் கட்டாயம் தேவை, ரெண்டையும் வச்சுதான் நாங்க அப்புறம் பார்த்து. சரி, இப்ப நான் ஒரு இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு ஆளை சொல்றேன், யாருன்னு சொன்னா
இந்த எக்டின்ட இந்த இடத்தை சொல்றது மயோசின் தலை பொருந்தும் தானம். சொல்றது என்ன சொல்லி? மயோசின் தலை பொருந்தும் தானம். இவருதான் இந்த மயோசின் தலை. அந்த மயோசின் தலை. இந்த தலை பொருந்தும் தானத்துக்கு இப்ப இந்த அறிக்கணும், இந்த அறிக்கை அந்த தலை பொருந்தும் தானம், இந்த அறிக்கை இந்த அறிக்கை இந்த அறிக்கை இந்த அறியாது ஒரு அந்த தலை பொருந்தும் தானம் சும்மா. இந்த தலை பொருந்தும் தானத்தை ஒரு புரதம் ஒன்று மூடி இருக்கு. அது என்ன புரதம் தெரியும் உனக்கு தேவையில்லை. ஆனா அது ட்ரோப்போமைசின் சொல்ற புரதம். சரியா? அது தேவையில்லை. இந்த ட்ரோப்போமைசின் புரதத்துல இன்னும் ஒரு புரதம் இருக்கும், அங்க இருக்கும். அது சொல்றது ட்ரோப்போனின். அது சொல்றது என்னது? ட்ரோப்போனின். ட்ரோப்போமைசின் இந்த புரத இலையிட பேரு ட்ரோப்போமைசின். அத அந்த அந்த தலை பொருந்தானத்தை முடிக்கிறாள். அதுல இருக்கிற அங்க இருக்கிற அந்த மூணு பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு ஆள் தான் ட்ரோப்போனின். இதுவும் உனக்கு இருக்கும் தெரிஞ்சிருக்கணும் பேரு தேவை. இப்ப என்ன நடக்கும்னா தசை சுருக்க பொறிமுறை ஸ்டார்ட் ஆகக்குள்ள இதுல கல்சியம் இணை. நல்லா கவனிச்சீங்களா? கல்சியம் இணை. அப்ப இந்த கல்சியம் இணைஞ்சோன்னு இந்த தலை பொருந்தும் தானங்கள் வெளிக்காட்டப்படும். அதாவது இந்த இலை மெல்ல விலகும். இந்த இலையர் என்ன செய்வார்? மெல்ல விலகுவார். விலகினோன்னு இப்ப இந்த தானங்கள் ஓப்பன் ஆயிடும். இப்படி நேரத்தோட இப்படி மூடி இருந்து இப்ப இந்த புரதத்தை பிடிச்சி கல்சியம் பட்ட கிடைக்கிட்டோன்னு அந்த தலை பொருந்தும் தானங்கள் வெளிக்காட்டப்படும். அப்ப இப்படி சரியா மகால்? இது முதல் தரம், மிக 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 முதல் தரம் தசை சுருக்கம் ஆரம்பமாகும் போது. அதாவது இப்ப இந்த கை சும்மா இருக்கு. இப்ப இந்த கையை சுருக்கிறதுக்கான இந்த கையை மடக்கச்சில ஒரு கணத்தாக இந்த மூலையில இருந்து போனா நான் இந்த கையை எப்படி மடக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த டைம்ல மட்டும் மடக்கிக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த எல்லாம் மூடிக்கிட்டு இருந்து கலண்டுகிட்டு போயிட்டு அப்படி இருக்க மாட்டேன் கேட்டா இல்ல. ஒரே ஒரு தரம் அந்த 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 செயல்முறையில ஆரம்பத்துல, அந்த செயல்முறையில ஆரம்பத்துலதான் இது நடக்கும். நல்லா கிளியரா பிடிக்கணுமா? சரி, இப்ப அந்த ஆரம்ப டைம் விடுங்க, வழக்கமான ஒரு டைம் எடுங்க. தசை சுருக்க பொறிமுறையை விளக்குறது வழுக்கல் நிலை கொள்கையை பயன்படுத்தி விளக்குவோம். நீங்க எல்லாம் ஏற்கனவே படிச்சார்கள், நான் எவ்வளவு சும்மா ரிவைஸ் பண்ணிட்டு போறேன். அப்ப வழுக்கல் நிலை கொள்கையை பயன்படுத்தி விளக்குவோம். இதுல நல்லா பாருங்களா, இந்த தலையறு இணைஞ்சி, சரியா? இந்த தலையறு இணைஞ்சி, அதாவது இப்படி இருப்பாரு, இப்படித்தான் இருப்பாரு. அப்ப இவர் என்ன வரணும்னா இணைவாரு, இணைஞ்சி வழுக்குவாரு. வழுக்கினோன்னு இந்த செட் கோடு இழுபட்டு வரும். அதே மாதிரி இவர் இருப்பாரு, இணைஞ்சாலே இவர் இப்படி இணைவாரு, இணைஞ்சி வழுக்குவாரு. வழுக்கினோன்னு இந்த செட் கோடு இழுபட்டு வரும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கால், மயோசின் இலை சுருங்குமாண்டு கேட்டா இல்ல, எக்டின் இலை சுருங்குமாண்டு கேட்டா இல்ல. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இங்க பாருங்க, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, நல்லா பாத்துக்கணுமா? இப்படி இருந்தது. இந்த மார்க்கர் அப்படியேதான் இருக்கும், என்ற விரலும் அப்படியேதான் இருக்கும் பாருங்க. ஆனா என்னஞ்சிருக்கு, என்னஞ்சிருக்கு இங்க பாருங்க, இந்த மார்க்கர் அப்படியேதான் இருக்கு, இந்த விரலும் அப்படியேதான் இருக்கு. மார்க்கரை பாதியா வெட்டிருக்கனா? இல்ல, இருந்த அளவுதான். விரல் ஒரு துண்டு வெட்டு படிச்சா? இல்ல, இருந்த அளவு விரலவே அளவுதான் இருக்கு. அப்ப எக்டி நிலையின் நீளமும் மாறாது, மயோசி நிலையின் நீளமும் மாறாது. அப்ப இங்க என்னடா மாறும் கேட்டா என்ன மாறும்? இந்த இடைவெளிகள் தான் சொல்லி, இந்த இடைவெளிகள் தான் மாறும். எச் குறுகும், ஐ குறுகும். ஏன் குறுகுமான்னு கேட்டா குறுகாது. ஏண்டு சொல்லு, ஏண்டு சொல்லு, ஏண்டு சொல்லு, ஏன் ஏன் குறுகாது? ஏண்டு சொல்றது என்ன மகா? ஏண்டு சொல்றது என்ன? இதுல இலை நீளம்ல. அப்ப
அந்த இலையின் நீளம் எக்டின் இலையோ மயசின் இலையோ நீளம் மாறாது, மறந்துடாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த இடைவெளிகள் அங்க இருக்கும் இல்லைங்க. இப்படி இருந்தவர் இப்படி வருவார், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த விரல்ற நீளம் மாறிதியா, எக்டின் இலையோட நீளம் மாறாது. இங்க பாருங்க, இந்த மாக்கர்ற நீளம் மாறிதியா, மாறாது. அப்ப இவர் போய் பிடிச்சி இவரை இழுத்துருவார், இவர் போய் பிடிச்சி இவரை இழுத்துருவார். அப்ப நெருங்கி வருவார். உலகம் கிளியரா? இது மிக 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 ஆரம்பத்தின் போது என்ன, ஆனா இந்த கையை எப்படி மடக்கிறதுக்கு ஒரே ஒரு தரம் பிடிச்சி இழுத்து காணுமா? அப்ப இது திரும்ப 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 உயர் மீடியனோட நடக்கும். அப்ப ஒவ்வொரு தரம் ரொப்போ மைசின் நிற்கும், ஒவ்வொரு தரம் ரொப்போனின் விளக்கணும், அப்படி எல்லாம் தேவையில்லை, ஸ்டார்டிங். சரி, அப்ப இதுல என்ன உண்மையா நடக்கும்னா, இந்த குறுக்கு பாலத்துல நீங்க ஒரு பிழை ஒன்று விடுவீங்க. இந்த ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேன், ஒரு குறுக்கு பாலம் சொல்றது என்னன்னா, நல்லா ஞாபகம், இணைகிறது கலர்றது இல்ல, விளங்க. எழுதுறதுக்கு நீ அப்படி எழுது, ஆனா விளங்குறது அப்படி விளங்காது. கலர்றது இணைகிறது, விளங்க. இணைதல் கலர்தல் எடுத்தீங்கன்னா மாட்டிக்கு, கலரும் இணையும் எடுங்க. அப்ப ஒரு தசை சுருக்கம் மிக ஆரம்பத்துல இப்படி இருக்குமே தவிர நடந்துகிட்டு எவ்வளவு இப்படி இருக்காய் மகா, இப்படிதானி. நல்லா பாருங்க, சின்ன விஷயம், நல்லா பாருங்க, சின்ன விஷயம். இப்ப நல்லா பாருங்களா, ஒரு ஏடிபி ஒன்று வந்து, ஒரு ஏடிபி ஒன்று வந்து இதுக்கு சக்தியை கொடுக்க இவர் உயர் சக்திக்கு போய் இதுல இருந்து விடுபடுவார். சரியா? அதே சக்தியை வச்சு, அதே சக்தியை வச்சு, சரியா பாருங்க, இதுல இருந்து விடுபட்டு அதே சக்தியை வச்சு அடுத்த ஆள் அப்படி இணைவார். அப்ப குறுக்கு பால வட்டம்டா சரி, இணைஞ்சி வலிக்கு கலர்றது, அப்படி ஞாபகிக்காது, கலண்டு இணைஞ்சி வலுக்கிறது ஞாபகிக்க, இதான் உண்மை. சரியா? அப்ப ஒரு ஏடிபிய பாவிச்சு இணைஞ்சிருந்தவரு கலண்டு இணைந்து, கலண்டு இல்லை, கலண்டு இணைஞ்சு, மறந்துடும். அப்ப கலண்டு அதே சக்தியை வச்சு பின்னுக்கு இருக்கிற ஆளை பிடிச்சி இழுப்பாரு. இதுதான் ஒரு குறுக்கு பாலம். கலண்டு இணையும், அதாவது ஒரு குறுக்கு பால வட்டத்தின் ஆரம்பம் என்றது உண்மையா, இணைஞ்சு கலர் இல்ல, கலண்டு இணையும். இணைஞ்சு கலர் நீ நினைச்சா, இணையறதுக்கு சக்தி வேணும் ஓம், கலர்றதுக்கு சக்தி வேணும் ஓம். அப்ப 2 ஏடிபியாவே ஒரு ஏடிபி தான் பயன்படும். சரியா? அப்ப இதுக்கு மேல நீ செல்றது ஒன்றும் இல்லைன்னு ஏற்கனவே ஒரு என்சிக்குள்ள படிச்சினான். அப்ப இணைவாரு இழுப்பாரு, அதே மாதிரி இவரும் இணைவாரு இழுப்பாரு, இவரும் இணைவாரு இழுப்பாரு. அப்ப செட்கோடுகள் நெருங்கும், இந்த இடைவெளி குறையும், இந்த இடைவெளி குறையும், ஆனா இந்த துண்டு மாறாது. ஏன்னு சொன்னா அது மயோசி நிலையின் நீளம், ஏன்னு சொன்னா இது எக்டி நிலையின் நீளம். இந்த துண்டோ மாறாது, இலைகள் ஒருபோதும் குறுகாது மகாது, மறந்துடாங்க. எக்டி நிலையோ மயோசி நிலையோ ஒருபோதும் குறுகாது. அப்ப இவ்வளவுதான் இல்ல உனக்கு தர வேண்டிய ஐடியா. சரி, ஏதாவது நோட் பண்ணணும்டா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிபி தான் பயன்படும். அப்ப இன்றைக்கு ஒரு கேள்வியும் போட்டிருந்தேன், அதுக்குரிய விளக்கம் தான். ஒரு குறுக்கு பால வட்டத்துக்கு மயோசின் தலை ஒரு குறுக்கு பால வட்டத்தில் ஒரு ஏடிபி தான் யூஸ் பண்ணும். நீ இணைஞ்சு கலந்து யோஜனை மாட்டுவாய், கலண்டு இணைந்து விடுபட்டு இணை, அதுக்கு விடுபடுறதுக்கும் இணையறதுக்கும் சக்தி வேணும். ஆனா விடுபட கொடுத்த சக்தியை வச்சுதான் இணையறதுக்கு பாக்கி. இன்னொரு குறுக்கு பாலத்தை உருவாக்கணும்டா, இணைஞ்சிருக்கிறவரை கலட்டணும், அதுக்கு நீ புது ஏடிபி கொடுக்கணும். இது ஒரு குறுக்கு பால வட்டம் இது. அப்ப இந்த இடத்தையும் நீ எடுக்கலாம், ஆனா கலர் இடத்துல எடு, என்னன்னா தான் பிராக்டிகலா நடக்கும். அப்ப நோட் பண்ணிடுங்க. சரியா?
அப்ப இன்னும் ஒரு 3 இருக்கேனே. அப்ப இப்ப ஏற்கனவே டைம் இந்த ஒரு 2 மணிக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இனி டயர்டாக்குறது. அப்ப இது என்ன செய்ய வேண்டியதுன்னா, இந்த 3 கேள்விக்குரியதும் இதோட நித்தாட்டிட்டு அடுத்த 3ஐயும் செஞ்சுட்டு ஒத்தரியா அப்ப எல்லா வீடியோவும் வேணும்டாக்கிறது கொடுக்கும். அப்ப எப்படிதான் மகா இதை செய்யணும்னு சொல்றதை ஸ்டார்ட் பண்ணினத்தை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் அப்ப இது எம்சிக்யூல இருந்து இந்த எஸ்ஏ வரைக்கும் செஞ்சு வந்தாச்சு. சரி, அதுல ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் செஞ்சுக்கலாம். அப்ப இது உண்மையா அது பெரிய ஒரு இது வந்து இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரக்சருக்கு ஸ்கீம் பார்த்து அதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாலேஜை ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டா சரி. ஆனா எஸ்ஏக்கு தானே முழு தியரியும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விளங்கப்படுத்தின 3லையும் முழுமையான விளக்கங்கள் முடிஞ்சு. அப்ப அடுத்த வீடியோல இன்னும் அடுத்த 3க்குமான விளக்கமும் கிடைக்கும். அப்ப இதையும் ஒருக்கா பார்த்துட்டு நீங்களும் படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு. இந்த பரப்புகள்ல கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு கூட. அப்ப இதை கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கணும். சரி, அப்ப மிச்சத்தை பார்ப்போம்.